களம் புதிது, இந்த கதை புதிது, இவருக்கு இந்த படமும் புதிது. உறுதியான வெற்றி வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் அறிமுக இயக்குனர் ராஜ் மோகன் அவர்களை. இது யோகி பாபனாக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் நான் சினிமாவில் இல்லை, வெளியே வந்துட்டேன். ஒரு டிரைவராக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் லாக்டவுனில் திடீர்னு அவர் கால் பண்ணார். அவர் யார் நம்பர்னே தெரில. நான் யோகி பாபு பேசுகிறேன்னாரு. பார்த்தா அவரோட வாழ்க்கையும் என்னோடய வாழ்க்கையும் ஒரே டைம் தான் ஆரம்பித்தது. நான் ராஜபாட்டை படத்தில் அஸ்னேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு யோகி படத்தில் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு நான் கிளாப் அடிச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு இதில் அவரோட குரோத் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்துச்சு. நானும் அவர் கூட பேசிகிட்டே இருந்தேன். ரொம்ப பீக் போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தொடர்புலேயே இல்லை. அவர் நம்பரும் என்கிட்ட இல்லை. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி என்னடான்னும் போது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது வாடா எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறான்னு சொன்னார். ஸோ அப்படி ஆரம்பித்து தான் இன்றைக்கி அர்ஜுன் பேர் 10 300வது படமாக வந்து நிற்கிது. யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் யோகி பாபனா வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப எனக்காக மெனக்கட்டு நிறையா கஷ்டங்கள் சின்ன சின்ன விஷயம் அனுபவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. அப்புறம் 300வது படம் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் யோகி பாபனா வந்து அவருக்கு இன்னொரு கதையும் சொன்னோம். படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே அவர் கேட்டார், என்னடா அடுத்து ஒரு கதை சொல்கிறேன்னாரு. அப்புறம் சொல்லுவோண்ணே என்ன சொல்லும் போது பார்த்தோன்னா அவர் ஒரு நல்ல ஒரு லக்ஸரி கார் ஒன்று அண்ணன் வாங்கியிருந்தார். வாங்கிட்டு வந்துட்டு டேய் புது கார்லலாம் இப்படி ஏமாற்ற மாட்டேன் என்னடாண்டாரு. அண்ணே அடுத்து நம்ம பார்ட் 1 ஒன்று பண்ணுறோண்ணே, அது புது கார் வச்சு தானேண்ணே. டேய் நாளைக்கு காலையிலேயே வாடா, என் வண்டியை செக் பண்ணுறா, ஓட்டி பாடுறா, டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா போகிறாண்டாரு. அப்புறம் அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அதையும் சொல்லியிருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிது. ரொம்ப நன்றி நான் யோகி பாவனே. அப்புறம் காளி வெங்கடனாக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த கதையில் ஃபஸ்ட்டு இந்த கதை சொன்னது சமுத்திரக்கணி சாருக்கு தான். அவர் ஒரு சூழ்நிலையில் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் காளி வெங்கடனார் தான் லென்னு நான் என்னை கூட்டு போய் அறிமுகப்படுத்தினார். ஹீரோவாக அவர் பண்ணுறதுக்கு தான் அந்த கதையை சொன்னோம். அப்புறம் ஒரு இடத்துல அவரை கேரண்டர் இந்த படத்தில் இந்த நம்ம மொத்தம் நீங்கள் என்ன வேணால் லோன் வாங்கிக்கிங்க, இந்த கேரண்டி கையெழுத்து போட்ட ஒரு ஆள் ஒரு முகம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது காளி வெங்கடன் நம்ம உங்களுக்கு எல்லா பேருக்கும் ஞாபகம் வந்துடும். அந்த கேரண்டி கையெழுத்து பொருள் அவ்வளோ என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அண்ணன் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை சொல்லும் போது அவர் புது கார் வாங்கி அவர் ஏமாந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஒரு எம்ஜிக்கு ஹெக்டார் கார் வாங்கி அந்த கதையை சொன்னார். அப்புறம் யோகி பாபனாட்ட கதை சொல்லும் போதும் அவரோட அசிஸ்டன்ஸும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் ப்ரொடியூசர் சார்ட்ட கதை சொல்லும் போது அவங்களும் ஒரு வண்டி வாங்கி ஏமாந்துருந்தாங்க. என்னோடய எடிட்டரும் ஏமாந்துருந்தார். இப்படி எல்லா பேரும் ஏமாந்துருந்தாங்க. ஸோ இது நிறையா பேருக்கு ஏமாந்த கதையாக தான் இருக்கும். உங்களில் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டதோ, ஒரு லோன் வாங்கினதோ, அப்புறம் புது வண்டி வாங்கி நம்ம 2-3 வருஷத்தில் வண்டியை மாற்றி வச்சுருப்போம். இப்படி எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ட்ரெண்டில் உள்ள கதை தான். பெரிய லெவலில் பிரச்சனையாக போகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கதையை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்புறம் முதல் படங்கள் கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் ஒரு ஆளாக பார்த்து சொல்லிடுறேன். அப்புறம் மைனா மேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயினோட அம்மா கேரக்டர் தான் அவங்க நடிக்க கேட்டேன், மாமியாரா. அவங்க பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னது எனக்கு என்ன வயசு என்ன பிடிச்சிக்கு மாமியார்ன்றன்னு சொல்லி பயங்கரமாக கோபமாயிட்டாங்க. அப்புறம் வேறு ஏதாவது கேரக்டர் இருக்கானாங்க வேறு எதுவும் கதை இல்லை, வேறு எதுவும் கேரக்டர் இல்லைன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மைனா மேம் வந்து நான் ஒரு நாள் கால் பண்ணேன், நீ தான் உங்கள் படத்தில் எனக்கு கேரக்டர் இல்லைன்றீங்களா, அப்படி இப்படி நீங்கள் எனக்கு கால் பண்ணிருந்தீங்கன்னாங்க. இல்லை மேம் கொஞ்சம் வயசு எங்கே இருக்க ஒரு வட்டிக்காரம்மா கேரக்டரு நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கு மேம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி மேம். அப்புறம் அனாமிகா அம்மகி. ஸோ அவங்க வந்து யோகி பாபனாவுக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக அந்த கேரக்டரே அந்த ஹீரோயின் கேரக்டரே இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கேரக்டர் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த கேரக்டரை அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட நிறையா பேரை ஹீரோனை ட்ரை பண்ணோம், நாங்கள் செலக்ட் பண்ணல, யாருமே நடிக்க மாட்டேன்னு போயிட்டாங்க. அவங்க ஒருத்தவங்க தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இமான் சார் வந்து உண்மையிலே அவர் ஒரு குழந்தை, ரொம்ப குழந்தை. ஒன்றே ஒன்று தான் சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார்னு சொல்லுங்கன்றாருன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார், நான் போயிட்டே இருப்பேன். நிறையா இயக்குநர்களை நிறைய ஹீரோவை வளர்த்துட்ருக்கீங்க சார். இந்த படத்தில் வந்து யோகி பாபனா வந்து அவரே சொல்லுவார், நான் காமெடியன் தான், கதையின் நாயன் தாண்டு. ஆனால் இதில் வந்து இமான் சார் வந்து நான் எடுத்த படத்தை வந்து அவர் ஹீரோவாகவே அவரோட பிஜிஎம்மில் மிரட்டி நிப்பாட்டிருக்காப்புல. அந்தளவுக்கு இமான் சாரோட
ஒர்க்கு பல மடங்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் நேதா. கார்த்திக் நேதா வந்து அவர் ஒரு 15-16 வருஷம் நண்பர் தான் நானும் வரும். லெனின் நான் மூலியமாக இந்த படத்தில் பேசி பாட்டு எழுதணும். எழுதிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கேட்டேன், நண்பன் என்ன உங்களுக்கு தெரியுமா நண்பண்ணே? எனக்கு தெரியாதுன்றாரு. நான் அவங்க நண்பர் தான்டே. ஏன் நண்பரா நீங்கள்? எனக்கு தெரியலைங்க. இல்லை அப்போ ஒரு டைம் நண்பா, அவன் நண்பர்கள் 2 பேருமே அவன் மறந்துடுவோம் அந்த மாதிரின்னு சொல்லபடியும். அப்புறம் இந்த கதை சொல்லபடிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நல்லா பாட்டு எழுதி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மதன் அண்ணாவும் நானும் மோட்டார் தில்லு தான் ஒரே இதாக இருந்திருக்கோம். ஸோ அவர் கதை சொன்னோன்னே நல்லா இருக்கு தம்பி பண்ணிடலான்ட்டாரு. ரமேஷ் அண்ணாவும் இந்த படம் அவருக்கு ஒரு நல்ல கேரக்டராக பேசப்படும் நம்பிக்கை இருக்குண்ணா. அப்புறம் மாமியார் கேரக்டர் பண்ண சௌந்தர்யா மேம் வந்து அதான் அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் அவங்க மேலே, அவங்க பண்ணலான்ட்டு. ஸோ அவங்ககிட்ட ஒரு கோபம் இருக்குது, அவங்க கண்ணில் அது நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்ததுக்கப்புறம் அவங்க இன்னும் பெரிய லெவலில் பேசப்படுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் பிரதீப் கேமராமேன், என்னோடய கேமராமேன் எனக்கு பெரிய சப்போர்ட்டு பிரதீப் காளிராஜா. ஸோ அவர் ஒரு 4 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இன்னும் அவர் ஒர்க் பண்ண படம் எதுவும் வெற்றியாகலை. இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹீரோ ப்ரொடியூசன்களை ஒர்க் பண்ணோம். வாழ்த்துக்கள் தம்பி. அப்புறம் என்னோடய எடிட்டர் சார் காசி விஸ்வநாதன் சார். ஸோ அவர் வந்து ஒரு 60-70 படங்கள் மேலே எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். என்னோடய ஆர்ட் டைரக்டரு சேகர்னு சொல்லி, அவர் வந்து கோட், அமரன் அந்த 2 படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டரு. ஸோ அவர் இன்றைக்கி வர முடியல, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் என்னோடய டீம் அஸ்னாட்ரி டீம் எல்லா பேருக்கும் சொல்லிக்கிறேன். அருண் ஈஸ்வர், நந்தகுமார், அப்புறம் ராஜா, முரளி, மணிமாறன், சுரேஷ் அல்லையா, சதீஷ், ஆத்விகி, கார்த்திக், இவங்க எல்லா பேருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னுடைய அசிஸ்டன்ட் கிடையாது, இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன டைரக்டர் ஆகியிருக்காங்க. அதுதான் இவங்க பூரா என்னுடைய நண்பர்கள் தான். நண்பர்களாக சேர்ந்து சப்போர்ட்டுக்கு எல்லா பேரையும் சப்போர்ட்டுக்கு வாங்கினாண்டு உள்ளே கூப்பிட்டு இழுத்து எல்லா பேரையும் வேலை வாங்கிட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் வேறு யாருக்கும் மாதிரி நேரத்தில் யோகி பாபனாக்கு ரொம்ப நன்றி. நான் தேங்க்யூண்ணா. எல்லாரையும் சொல்லிட்டேன். லகரி முருகன் சார், ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அவங்க தான் இந்த அர்ஜுன் பேர் 10 படத்தோட சாங் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரசன்ன மீடியா. நண்பர் சென்ட்ராயன் அவர் வந்து அந்த பொல்லாதவன் படத்தில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதில் எல்லா பேருமே சொல்லுவாங்க இந்த பைக் திருடன்னு சொல்லி. இந்த படம் இவருக்கு ஒரு ஐகானிக்காக ஒன்று மாறும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு ஒரு பெரிய இதாக அமையணும்.